நெஞ்சில் ஒளி திரட்டும் திருவிழா, மெய்விருந்த பலனை பார்க்கும் திருவிழா, மேன்மையிலே வணங்கி போற்றும் திருவிழா பொங்கல் திருவிழா. ஆம், தமிழ்நாட்டின் அனைத்து பண்டிகைகளிலும் சிறப்பாக கொண்டாடப்படுவது பொங்கல் பண்டிகை. இன்று நம் பிகேபி பள்ளியிலும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இதன் முதல் நிகழ்ச்சியாக தமிழ் தாய் வாழ்த்து. போகி பண்டிகை பற்றி எடுத்துரைத்து வருகிறார் ஆசிரியை திருமதி கே கோகிலா அவர்கள். எல்லாமே பொங்கல் கொண்டாடிய சந்தோஷத்துல இருக்கோம். நாம இப்ப போகி பண்டிகை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். போகி பண்டிகை அப்படிங்கிறது மார்கழி மாதத்தின் கடைசி நாள் கொண்டாடும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான். சரிங்களா? போகி அப்படிங்கிறது போக்குதல், அதாவது நம் மனதில் உள்ள தீய எண்ணங்களை
வள்ளி கும்மி நிகழ்ச்சி தற்பொழுது. நன்னே நானே நன்னா தத்தினம் தைதை நானே நன்னா தகதோம் தைதை தானானே நன்னே நானே நன்னா தாம் தைதார் தன்னே தன்னே தானே நன்னா தத்தினம் தைதை தானே நன்னா தகதோம் தைதை தானே நன்னே நானே நன்னா தாம் செய்த பட்சிகளாம் அம்மா பறவைகளாம் தத்தினம் தைதை பறவைகளாம் சொல்லம்மா சொல்லு பலவிதமாய் வந்து அளிக்குதம்மா தாம் தைதார் தன்னே தன்னே தானே நன்னா தத்தினம் தைதை தானே நன்னா தகதோம் தைதை தானே நன்னே நானே நன்னா தாம் தைத இச்சையுள்ள அம்மா மணிப்புறவாம் தத்தினம் தைதை மணிப்புறவாம் தகதோம் தைதை இறங்குதம்மா எந்தன் வினை புணத்தில் தாம் தைதார் தன்னே தன்னே நானே நன்னா தத்தினம் தைதை தானே நன்னா தகதோம் தைதை தானே நன்னே நானே நன்னா தாம் தைத தந்தை எனும் அம்மா வள்ளியரை தத்தினம் தைதை வள்ளியரை சொல்லம்மா சொல்லு தயவுடனே காட்டுக்கு அனுப்புவம்மா தாம் தைதார் தன்னே தன்னே நானே நன்னா தத்தினம் தைதை தானே நன்னா தகதோம் தைதை தானே நன்னே நானே நன்னா தாம் தைத 7 பேரில் அட ஒரு குழந்தை தத்தினம் தைதை ஒரு குழந்தை சொல்லம்மா சொல்லு எந்த விதமாய் புலத்துக்கு அனுப்ப வேணும் தாம் தைதார் தன்னே தன்னே தானே நன்னா தத்தினம் தைதை தானே நன்னா தகதோம் தைதை தானே நன்னே நானே நன்னா தாம் தைதார் பங்கம் ஒன்று அம்மா இல்லை அம்மா தத்தினம் தைதை இல்லை அம்மா தகதோம் தைதை நாட்டு பதம் நாங்கள் காத்திடுவோம் தாம் தைதார் தன்னே தன்னே தானே நன்னா தத்தினம் தைதை தானே நன்னா தகதோம் தைதை தானே நன்னே நானே நன்னா தாம் தைதார் பேபி சாசு அட வாழுமணம் தத்தினம் தைதை வாழுமணம் சொல்லம்மா சொல்லு பெண்மயிலை குணத்துக்கு அனுப்ப வேணும் தாம் தைதார் தன்னே தன்னே தானே நன்னா தத்தினம் தைதை தானே நன்னா தகதோம் தைதை தானே நன்னே நானே நன்னா தாம் தைத தங்கை போக அம்மா ஆகாவிட்டால் தத்தினம் தைதை ஆகாவிட்டால் சொல்லம்மா சொல்லு இலவனை வந்து காப்பதாரு தாம் தைதார் தன்னே தன்னே தானே நன்னா தத்தினம் தைதை தானே நன்னா தகதோம் தைதை தானே நன்னே நானே நன்னா தாம் தையார் கூடகத்தி நீங்கள் எடுங்களம்மா தத்தினம் தைதை எடுங்களம்மா சொல்லம்மா சொல்லு நான்குமரர் பாதம் போற்றி செய்வோம் தாம் தைதார் தன்னே தன்னே தானே நன்னா தத்தினம் தைதை தானே நன்னா தகதோம் தைதை தானே நன்னே நானே நன்னா தாம் தைத அக்காமாரே அம்மா தங்கையாரே சொல்லம்மா சொல்லு தங்கையாரே ஆமாம் சொல்லு அழகு திணை நாம காவல் செய்ய தாம் தைதார் தன்னே தன்னே தானே நன்னா தத்தினம் தைதை தானே நன்னா தகதோம் தைதை தானே நன்னே நானே நன்னா தாம் தைத இச்சையுள்ள அம்மா மணிப்புறவா தத்தினம் தைதை மணிப்புறவா சொல்லம்மா சொல்லு எங்கிருந்தோ கண்ணே வருகுது பார் தாம் தைதார் தன்னே தன்னே தானே நன்னா தத்தினம் தைதை தானே நன்னா தகதோம் தைதை தானே நன்னே நானே நன்னா தாம் தைத அண்ணமகள் அம்மா வருகும் முன்னே சொல்லம்மா சொல்லு வருகும் முன்னே இன்னமும் சொல்லு அழகு திணை நாம காவல் செய்வோம் தாம் தைதார் தன்னே தன்னே தானே நன்னா தத்தினம் தைதை தானே நன்னா தகதோம் தைதை தானே நன்னே நானே நன்னா தாம் தைத கோயில் புறா அம்மா குயில்களாம் தத்தினம் தைதை குயில்களாம் தகிட சுந்தரி கூட்டமிட்டு கண்ணே அருகுதம்மா தாம் தைதார் தன்னே தன்னே தானே நன்னா தத்தினம் தைதை தானே நன்னா தகதோம் தைதை தானே நன்னே நானே நன்னா தாம் தைத தன்னே நன்னே நானே நன்னா தத்தினம் தைதை தானே நன்னா தகதோம் தைதை தானே நன்னே நானே நன்னா தைப்பொங்கல்.
அவர்கள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலகெல்லாம் உணர்ந்து போதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மலி வேலியன், அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான், அவன் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். ஆதியும் அந்தமுமாய் விளங்கும் இறைவனை வணங்கி அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களுடன் காலை வணக்கத்தையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். பூமகள் வந்தால் பூக்கள் வாழ்த்திட, தைமகள் வந்தால் தரணி செழித்திட. தை பொங்கல் திருவிழா, தமிழர் திருவிழா, பசி பிணை போக்கும் உழவர் திருவிழா. இந்த தை திங்கள் முதல் நாள் அதிகாலையில் எழுந்து காலை கடனை முடித்து நீராடி பொங்கல் வைத்து தலைவாழை இலை போட்டு படையலிட்டு காய் கனிகள் பழங்கள் மலர்களுடன் மஞ்சள் கொத்து நெல் கரும்பு வாழைப்பழம் தேங்காய் வெற்றிலை பாக்கு வைத்து சூரியனை வணங்கும் ஓர் உன்னத திருநாள். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயமே என்ற திருமந்திரத்திற்கேற்ப இருள் நீக்கி ஒளிவடிவாய் திகழும் சூரியனை வழிபடும் ஓர் நன்னாள். பூமி வலப்பக்கமாக சுழலக்கூடிய காலம்தான் உத்தராயணம். இது தேவர்கள் விழித்திருக்கக்கூடிய காலம். தேவர்கள் மார்கழி முதல் 6 மாத காலம் பகல் பொழுதுதான் அவர்களுக்கு. அந்நாளில் தேவர்களை விண்ணில் வலம் வரும் தேவர்களை நாம் வழிபட்டால் நமக்கு சிறப்பு உண்டாகும் என்பதே இம்மாதத்தின் சிறப்பாகும். இல்லத்தின் இருள் நீக்குவது தீப ஒளி, உலகத்தின் இருளை நீக்குவது சூரிய ஒளி. ஆம், அத்தகைய சூரியனை ஆதவன் பகலவன் ஞாயிறு சூரியன் எல்லோன் வெய்யோன் என்றெல்லாம் சிறப்பிக்கப்படும் சிறப்பிற்குரியது சூரிய பகவான். அந்த சூரிய ஒளி இல்லாமல் உணவுப் பொருளை உற்பத்தி செய்ய இயலாது, உயிர் வாழவும் இயலாது. அத்தகைய உயிர்கள் வாழ இன்றியமையாத ஒன்றாய் விளங்கும் இயற்கையை மதித்து போற்றும் நன்னாள் இந்த பொங்கல் திருநாள். பொங்கலோ பொங்கல் என்று குளவி போட்டு மகிழ்ந்து கூறும் நன்னாள். மாணவ செல்வங்களே, நீங்கள் அனைவரும் ஒரு முறை பொங்கலோ பொங்கல் என்று மகிழ்ந்து கூறுங்கள் பார்க்கலாம். பொங்கலோ பொங்கல். மாணவ கண்மணிகளே, இந்த பொங்கல் விழா நமக்கு 5 அரிய கருத்தினை அறிந்திட நாம் முன்னோர்களால் சங்க காலம் தொட்டு கொண்டாடப்படும் ஒரு பெருவிழா என்றே கூறலாம். முதலாவதாக சுத்தம், அதாவது உடல் சுத்தம், உடை சுத்தம், மனம் சுத்தம். அந்த சுத்தத்தை பேணி காக்க வேண்டும் என்றே நம் முன்னோர் இந்த பண்பாட்டை படிப்படியாக நமக்கு கற்றுக் கொடுத்துள்ளனர். அடுத்தது இரண்டாவதாக இயற்கையை மதித்து வணங்குதல். அடுத்து 3 ஒற்றுமை உணர்வை பேணி காத்தல். 4 நன்றி தெரிவித்தல். 5 பெரியோரை வணங்கி ஆசி பெறுதல் என்ற 5 பண்புகளை நமக்கு இந்த பொங்கல் விழா மிக அழகாக கற்றுத் தருகிறது. நோயின்றி வாழ உடல் உடை இருப்பிடம் சுத்தமாக இருப்பது மிகவும் அவசியம். பொங்கல் வைக்கணும் என்று சொன்னாலே வீட்டை முதலில் சுத்தப்படுத்த வேண்டும். அதனால்தான் ஒரு கவிஞர் பாடுகிறார், 8 கால் பூச்சி எல்லாம் எப்படி வருந்துகிறது என்று பாடுகிறார். அதாவது பொங்கலை வைக்கணும்னா வீட்டை சுத்தப்படுத்தும் போது ஒட்டடை அடிப்பாங்க நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க. அதுல அந்த
சீறி பாயும் என்பதை நாம் உணர வேண்டும். பொங்கல் விழாவில் தான் கோலம் போடும் போட்டி, காளையை அடக்கும் போட்டிகள் நடைபெறுகிறது. இது ஒற்றுமை உணர்வை வளர்க்கும் விதமாக அமைகிறது. அடுத்ததாக நன்றி மறப்பது நன்றன்று என்று வள்ளுவ பெருந்தகையும் கூறியுள்ளார். அந்நோக்கில் நாம் நமக்கு நன்மை செய்தவருக்கும் நாம் நன்றி தெரிவிக்கும் பண்பு, நல்ல பண்பு இந்த பொங்கல் விழாவில் விழிக்கிறது. வளரும் பயிருக்கு நீர் தேவை, வளரும் குழந்தைகளுக்கு நல்ல ஆசி தேவை என்பதற்கேற்ப பெரியவர்களின் அன்பும் ஆசீர்வாதமும் பெறும் நற்பண்பை நமக்கு கற்றுத்தருவது இந்த பொங்கல் விழா. ஆகவே தித்திக்கும் சர்க்கரை பொங்கலுடன் கருப்புடன் நாம் அனைவரின் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் மகிழ்ச்சி பொங்கட்டும். பொங்கலோ பொங்கல் என்று வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்து தை பிறந்தால் நல்வழி திறக்கும் என்ற மகிழ்வில் ஆடலுடன் கூடிய பாடலை நிகழ்த்தி காட்டுவார்கள் நம் பள்ளி மாணவிகள். தங்கமே தங்கம், ஐப்பசியில் களை எடுத்தோம் தங்கமே தங்கம், ஆடியிலே விதைச்சோம் தங்கமே தங்கம், ஐப்பசியில் களை எடுத்தோம் தங்கமே தங்கம், கார்த்திகையில் கதிராஜு தங்கமே தங்கம், கார்த்திகையில் கதிராஜு தங்கமே தங்கம், கழனி எல்லாம் பொன்னாச்சு தங்கமே தங்கம், கை பிறந்தா வழி பிறக்கும் தங்கமே தங்கம், தங்கச்சம்பா நெல் விளையும் தங்கமே தங்கம், கை பிறந்தா வழி பிறக்கும் தங்கமே தங்கம். மனசு போலே தங்கமே தங்கம், கல்யாணமாகும் அடி தங்கமே தங்கம், கன்னியரின் மனசு போலே தங்கமே தங்கம், கல்யாணமாகும் அடி தங்கமே தங்கம், வண்ணமணி கைகளிலே தங்கமே தங்கம், வளையல்களும் குலுங்குமடி தங்கமே தங்கம், வண்ணமணி கைகளிலே தங்கமே தங்கம், வளையல்களும் குலுங்குமடி தங்கமே தங்கம், கை பிறந்தா வழி பிறக்கும் தங்கமே தங்கம், தங்கச்சம்பா நெல் விளையும் தங்கமே தங்கம், கை பிறந்தா வழி பிறக்கும் தங்கமே தங்கம். விவசாயத்தின் தோழனாய், உழவரின் தொண்டனாய், வீரத்தின் அடையாளமாய் விளங்கும் மாடுகளுக்கு நன்றி செலுத்துவோம். மாட்டுப் பொங்கல் என்பது தைத்திருநாளின் மறுநாளாகும். இது பட்டிப் பொங்கல் எனவும் அழைக்கப்படுகிறது. மக்களின் வாழ்வில் ஒன்றிய காளைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விழாவாக அமைகிறது. அன்று கால்நடைகளை குளிப்பாட்டி கொம்புகளுக்கு வண்ணம் பூசி சலகை கட்டி விடுவார்கள். புதிய மூக்கணாங்கயிறு தாம்பத்தை அணிவித்தும் தயார் செய்வார்கள். உழவு கருவிகளை சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வைப்பார்கள். தோட்டம் காடுகளில் விளைந்த பயிர் பச்சை கடை வைத்தும் தேங்காய் பூ பழம் நாட்டு
சந்தோஷம் என்ற பாடலுடன் கூடிய ஆடல் ஒன்று.
இனிய பொங்கல் தின வாழ்த்துச் செய்தி வழங்க வருபவர் நம் பிகேபி பள்ளியின் முதல்வர் அவர்கள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க அனைவருக்கும் காலை நல்வணக்கம். நம்முடைய 30வது பள்ளியினுடைய வயது 30. இந்த விழாவில் இவ்வளவு விமர்சையாக சீரும் சிறப்புமாக வெகு விமர்சையாக, அதாவது நகர்ப்புறத்தில் செய்வதை விட இங்கே கிராமப்புறத்தில் மிக அழகாக நேர்த்தியாக இந்த அளவுக்கு ஏற்பாடு செய்த நம்முடைய கல்வி நிறுவனங்கள் அவர்கள் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் நம்முடைய தாளாளர் அவர்களுக்கும் நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் மிகவும் கஷ்டப்பட்டுருக்காங்க. நான் ரவுண்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். எல்லாருமே ஓயாமல் நல்ல ஒரு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நல்ல டான்ஸ், நல்ல குழந்தைகள் வந்து வெகு சிறப்பாக எந்த ஒரு பிசகு இல்லாமல் ரொம்ப அழகாக இருக்காங்க. அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இதை ஏற்பாடு செய்ய கொடுத்துருந்த நம்முடைய ஏஓசார் மற்றும் அவருக்கு துணையாக இருந்த ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் உதவியாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். மேலும் நம்முடைய பள்ளியின் தலைவர் உயர்ந்து சின்னசாமி ஐயா அவர்களின் கல்யாணிகா அவர்களின் குடும்பத்தாருக்கு தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள். மற்றும் நம்முடைய தாளர் அருண் சார் மற்றும் ஆர்வம் மற்றும் இங்கு நம்முடைய அழைப்பின் பேரில் வீச்சுள்ள நம்முடைய தளபதி அம்மா அவர்களுக்கும் என்னுடைய அனைவரின் சார்பாக பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இங்கு கூடியுள்ள மாணவ கல்லூரிகளுக்கு சிறப்பாக செய்து இங்கே மிக சந்தோஷமாக அமர்ந்துள்ள மாணவ கல்லூரிகளுக்கு தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இதற்கெல்லாம் இந்த திருநாளை கொண்டாடுவதற்கு மிக முக்கியமாக இருப்பவர்கள் உழவர்கள். உழுதுண்டு வாழ்வார் வாழ்வாரே மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர்கள். உழுதல் தான் முக்கியம். அந்த காலத்தில் ஒரு செய்யக்கூடிய தொழிலை வச்சுதான் நம்ம வந்து ஜாதியை பிடிச்சாங்க. அதனால ஒவ்வொரு தொழில், அது உழவு தொழில் தான் முக்கியமான தொழில். முதுகிழமை நாட்டின் முதுகெலும்பு நம்முடைய உழவு தொழில் தான். நம்ம தமிழ்நாடு, தமிழ் 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 எங்கும் தமிழ், எங்கு நோக்கியும் தமிழ், தமிழ்நாடு. நம்முடைய பாரி கலாச்சாரம் கொஞ்ச நாள் அந்த ஆட்டப்பட்டத்தோடு இருந்தது. இப்போ மறுபடியும் தமிழர்களுடைய பண்பாடு இங்கே மறுபடியும் தலை தூக்க ஆரம்பிச்சு. இந்த விவசாய மக்கள், நீங்கள் மாணவர்களாக உங்களுக்கு நான் என்ன சொல்லணும்னா, இன்னைக்கு என்னெல்லாம் படிங்க, கம்ப்யூட்டர் படிங்க, என்னெல்லாம் பாலியோபி படிங்க, டாக்டர் படிங்க, என்ன வேணும் டாக்டர் படிங்க, என்ன படிங்க. ஆனால் உங்களை நம்பி கொடுக்கக்கூடிய விவசாயத்தை உங்கள் பெற்றோர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விவசாயத்தை மட்டும் அடமான வச்சுக்கணும். ஏன்னா நம்ம தேர்தல கை வச்சாதான் சோத்துல கை வைக்க முடியும் சொல்றாங்க. அந்த மாதிரி விவசாய குடும்ப மக்களாக 80 பேர் 80% இருக்கீங்க. முதல் 100 பேர் இருக்கீங்க, இப்போ 80 குறைஞ்சிச்சு. இப்போ 80 போய் இன்னும் 60 வந்து போடுறீங்க. அது 80ஆம் மறுபடி அட்லீஸ்ட் 80ஆம் மீட்டெடுப்பதற்கு உங்கள் கையில் தான் இருக்கு. வருங்காலத்தில் பாலியில் ஒன்றும் இல்லை, உங்களை வச்சுதான் பாலியல் சம்பாதிக்கலாம். அதனால நம்மளுடைய உழைப்பு, நம்முடைய விடாமுயற்சி, கடினத்தன்மை, நம்முடைய மூளை, நம்முடைய தமிழர்களின் மூளையை வச்சுதான் அமெரிக்காக்காரன் சம்பாதிக்கிறான், மற்ற வெளிநாடுகளை சம்பாதிக்கிறாங்க. அந்த மூளையை இங்கே பயன்படுத்துங்க, தமிழ்நாட்டை பயன்படுத்துங்க. உங்களுக்கெல்லாம் நான் வேண்டிக் கொள்வது, உங்களுடைய வயல்காட்டையும் வரப்பையும் யாருக்கும் விட்டு கொடுத்துறாதீங்க. நீங்கள்லாம் எங்க வேணாலும் வேலை செய்யுங்க. உங்களுடைய அந்த வேலையும் பார்த்து இந்த வேலையும் கொஞ்சம் பண்ணுங்க. ஏன்னா நீங்களும் நம்ம வந்து வருங்காலத்தில் 10 ரூபா போட்டு ஒரு டேப்லெட் வாங்கி சாப்பிடுறதும் பசி தீர்த்து கொடுக்கும் ஒன்றும் நடக்காது. என்னதான் நாகரிகம் வளர்ந்தாலும் நம்ம சாப்பாடு 5 கையில தான், 10 கையில பாடுபட்டு 5 கையில தான் அள்ளி சாப்பிடுவோம். அதுதான் நம்மளுடைய வயிறு நிறையும். சூழ சாப்பிடணும், சாப்பிடணும், வயிறு நிறையும். அதனால தமிழர் பண்பாடு அதனால அனைவருக்கும் இந்த விழாவில் கூடியுள்ள அனைத்து தமிழர்களும் அனைத்து தமிழர்களுக்கும் உலகெங்கும் கொண்டாடக்கூடிய தமிழர்கள், பொங்கலை கொண்டாடக்கூடிய தமிழர்கள் அனைவருக்கும் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்களோடு வருகிறேன். நன்றி. பொங்கலின் 4வது நாள் கொண்டாடப்படுவதற்கான பொங்கல் கன்னி பெண்கள் பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் பெறும் காணும் பொங்கலை பற்றி எடுத்துரைத்து வருகிறார் ஆசிரியை திருமதி எஸ் லதா அவர்கள். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இயற்கை, உழைப்பு
கேட்டா கொடுக்கிற பூமி இது, கேட்காம கொடுக்கிற சாமி இது. கையில கத்தி இருக்கும், மீச சுத்தி இருக்கும், பெரிய நெத்தி இருக்கும், கோபம் அப்பி இருக்கும். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், கூடுவோம் சேருவோம் கூத்தாடுவோம். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், கூடுவோம் சேருவோம் கூத்தாடுவோம். சாமி சாமி சாமிடா, வெள்ள குதிரை ஏறி வரும் நம்ம குல சாமிடா. காமி காமி காமிடா, நெஞ்ச பொழந்த சத்தியத்தை சூடமேத்தி காமிடா. கேட்டா கொடுக்கிற பூமி இது, கேட்காம கொடுக்கிற சாமி இது. சேர்த்து இடி இடிக்குதடா, வேலும் படி ஏறுதடா வேலையா. தாக்க தாக்க தாக்குமடா, நோக்க நோக்க காக்குமடா, பார்க்க பார்க்க பரவுமடா முருகையா. தமிழனுக்கு முப்பாட்ட முருகன் தான், இந்த முப்பாட்ட எங்களுக்கு தலைவன் தான். நாட்டுக்குள்ள நடமாடி, நாட்டுக்குள்ள முடிசூடி, வீட்டுக்குள்ள வந்த எங்க வேலையா. நான் பாட்டுக்குள்ள உன்னை வச்சு பாடட்டா, நான் பாட்டுக்குள்ள உன்னை வச்சு பாடட்டா. என்ன சுத்தி நான் ஐயனாரு வெட்டு கத்தி பாட போறேன் என்ன பத்தி, கேளுங்கடா வாய பொத்தி. ஆடுங்கடா என்ன சுத்தி நான் ஐயனாரு வெட்டு கத்தி பாட போறேன் என்ன பத்தி, கேளுங்கடா வாய பொத்தி. கடா வெட்டி பொங்க வச்சா தாலியடா பொங்கலடா, துள்ளிக்கிட்டு பொங்க வச்சா ஜல்லிக்கட்டு பொங்கலடா. அடியும் அதையும் கலந்து வெட்டி விடிய விடிய போக்கிரி பொங்கல் போக்கிரி பொங்கல். இடுப்பு எலும்ப ஒட்டி வச்சு அடுக்காம கொடிய வச்சா போக்கிரி பொங்கல் போக்கிரி பொங்கல். ஆட்டுங்கட்டா என்ன சுத்தி நான் ஐயனாரு வெட்டு கத்தி பாட போறேன் என்ன பத்தி, கேளுங்கட்டா வாய. நேசநலம் தோன்றுகின்ற இயற்கை அன்னை தெய்வத்தை வழிபடும் திருநாளாம் பொங்கல் திருநாள் வாழ்த்து செய்தி வழங்குவர் நம் பிகேபி பள்ளியின் ஆலோசனை குழு உறுப்பினர் திருமதி எஸ் திலகவதி மேம் அவர்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இனியதொரு மதிய நேர வணக்கத்துடன் அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை பிகேபி கல்வி அறக்கட்டளையின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா நீங்கள் டெய்லியும் ஸ்டடீஸை பார்த்துட்டு இருக்கிறப்போ அது ஒரு மாதிரி உங்களுக்கு லைஃபாக இருக்கும். இப்போ பொங்கல் செலிப்ரேஷன் மாதிரி டீச்சர்ஸ் எல்லாமே வந்து என்னென்ன பொங்கல் எப்படி எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிறத படிப்படியாக சொன்னாங்க. அதே மாதிரி தான் இப்போ காணும் பொங்கல் அப்படின்னா நம்மளோட போகி பண்டிகைனா நம்மளோட தீய எண்ணங்கள் எல்லாம் வந்து இதோட போயிடணும் அப்படிங்கிறது தான். அந்த காப்பு கட்டுறது வந்து முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி என்னன்னா அந்த தீய இதெல்லாம் வந்து செயல்கள்லாம் எதுவுமே மீண்டும் வீட்டுக்குள்ளேயோ ஏதோ ஒரு இதுக்குள்ளேயோ வரக்கூடாது அப்படிங்கிறது தான். அதெல்லாம் நம்ம கட்டணும்னு சொல்கிறாங்க. அப்படியே
தெரிவிக்கிறது, காணும் பொங்கல், பெரியவர்களுக்கு ஆசீர்வாதம் வாங்குறது, இதையெல்லாம் டீச்சர் சொல்றது வந்து இதோட விடக்கூடாது. மாணவ செல்வங்களை நீங்கள்லாம் வந்து பொங்கல் வச்சு எப்பொழுதுமே பெரியவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா ஆசி பெறுறதெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்போ வந்து அவங்க வந்து நம்மளை எவ்வளவு மனதார வாழ்த்துறாங்க இல்லையா, அப்போதான் நாம் வந்து மீண்டும் முன்னேறுவோம். இதெல்லாம் உங்களுக்கு சும்மா சொல்லிட்டு போறதுக்கு இல்லை, நீங்கள் அதையெல்லாம் மனதில் வைத்து எப்பொழுதும் வாழ்க்கையில பின்பற்றணும். அதே மாதிரி இப்போ யோகா சொன்னாங்க இந்த குடிசை போட்டிருக்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கலாச்சாரத்தில் இருந்து வந்தது தான். இப்போ எல்லாமே நம்ம இதில் மாற்றிட்டாங்க. இது மாதிரி நீங்கள்லாம் செய்யணும் அப்படிங்கிறத எல்லாம் பெரியவங்க தான் சொல்லி இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் இதில் பண்ணுறது தான் நம்மளோட இந்திய கலாச்சாரத்தில் பின்பற்றணும் அப்படிங்கிறது தான். இப்போது இங்கே நம்ம வந்து கிராமப்புறத்தில் ஒரு ஸ்கூல் நடத்திட்டு இருக்கிறோம். இதே வந்து சிட்டி சைடு பார்த்தீங்கன்னா 3 days 4 days நடத்துகிறாங்க. இருந்தாலும் எவ்வளோ சார்ட்டு சொல்லிக்கிறேன், அடுத்த டைம் வந்து நம்ம கிரவுண்டில் வச்சு நம்ம ஏன்னா கிராமப்புறத்தில் இருக்கிறப்போ பசுமை நிறைந்த இடத்துல இதை வைக்கணும். இதையெல்லாம் நம்ம ஓப்பனில் வச்சுருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. அடுத்த வருஷம் எல்லா குழந்தைகளும் ஒரே இடத்துல கூடி அந்த தைப்பொங்கல் திருநாளை நாம் கொண்டாடுவோம் என்று கூறி அனைவரும் இன்று எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி உள்ளத்திலும் மகிழ்ச்சி பொங்கணும் என்று கூறி மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடுகிறேன். நன்றி, வணக்கம். இனிய பொங்கல் திருவிழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் நன்றி கூறுகிறார் ஆசிரியை செல்வி சரஸ்வதி அவர்கள்.